ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லெட்ஸ் மேக் தமிழ் சேனல். நான் உங்கள் ரவிசங்கர். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி பாரதியார் வால் டெக்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னா, டபுள் சைட் டேப், செல்லோ டேப், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபெவிகால், கட்டர், கார்ட்போர்டு, A4 ஷீட், அப்புறம் அந்த ஷர்ட்டுக்கெலாம் வந்து பின்னாடி ஒரு அட்டை வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரூலர், அப்புறம் நம்மளுக்கு A4 ஷீட் தேவைப்படும். A4 ஷீட்டால் ஏதாச்சும் வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். கார்டுக்கு போல் நீங்கள் சார்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த A4 ஷீட்டில் இந்த மாதிரி பாரதியாரோட இந்த ஸ்கெட்சை வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்கெட்சு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோ பார்த்து இப்படி வரைஞ்சிக்கலாம். வரையும் போது நடுவில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நம்ம கார்டு எடுத்துக்கலாம். கார்டு எடுத்துகிட்டு அந்த கார்டை வந்து இந்த வரைஞ்சதை வந்து காரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து டேரெக்டாக காரில் வரைஞ்சால் நல்லாயிருக்கும். காரில் வரையில இப்போ வந்து இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த A4 ஷீட்டை அந்த கார்டோட நல்லா சிலோட்டை போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா 4 கார்னர்லேயும் ஒட்டிக்கோங்க. நம்ம வரையும் போது அது மூவ் ஆகிடக்கூடாது. நாலு கார்னர்லையும் செலட்டை போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பென்சில் எடுத்துக்கிட்டு வரைஞ்ச அவுட்லைன் மேலேயே திருப்பி வரைங்க. நல்லா அழுத்தி வரைங்க. ஏன்னா கார்டு வந்து கொஞ்சம் அழுத்தி வந்தால் உள்ளே அச்சு விழுக்கும். அந்த அச்சை வச்சு தான் நம்ம திருப்பி வரைய போகிறோம். நீங்கள் பென்சில் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி வரைங்க. கொஞ்சம் அங்கடுங்கன்னு கோடை செதற விட்டுறாதீங்க. ஏன்னா செதற விட்டதுக்கப்புறம் நம்ம அச்சில் எந்த கோடும் தெரியாமல் சரியாக வரைய மாட்டோம். இப்போ அழுத்தி முடித்ததுக்கப்புறம் நம்ம டேப்பை பிச்சிடலாம். டேப்பை பிச்சதுக்கப்புறம் உள்ளே அச்சு விழுந்துருக்கும். அச்சு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதானு தெரில. இதை வச்சு வந்து நம்ம பென்சிலை வச்சு மார்க் பண்ணும்போது நல்லா கிளியராக ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அந்த அச்செல்லாம் வந்து பென்சிலில் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு கார்டில் அப்படி பண்ணதுக்கப்புறம் தெரியும். அப்புறம் நம்ம கட்டரை எடுத்துக்கலாம். கட்டரை எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்த எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். பாரதியோட முண்டாசு, அப்புறம் அந்த கண்ணு கீழே 2 பேப்பர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் மீசை, அப்புறம் பொட்டு. இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் வேலைக்கு போகலாம். நம்ம பெயிண்டிங் வேலையில் ஃபஸ்ட்டு அந்த முண்டாசு எடுத்துக்கலாம். முண்டாசில் வந்து இந்த மாதிரி வந்து கோடு கூட போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு ஃபோட்டோவில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ட்ரையாங்கலுக்கும் ஒவ்வொரு கலர். அதாவது நடுவில் பிளாக்கு, அதுக்கப்புறம் G1னா கிரே 1, அப்புறம் G2னா கிரே 2, G3னா கிரே 3. நம்ம கிரே கலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் நம்ம ட்ரிக்கு பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கனால ஒரு செல்லோ டேப் போட்டு அந்த நேராக கோடில் ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து அடுத்த பிளாக்குக்கு போயிடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேப்பை பிச்சோம்னா மஸ்ட் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிரிண்டர் ஸ்டைலாக இருக்கும். ஒரு நல்லா பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியாது. நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டுறதுக்கு இடையில வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் அடிக்கணும்.
நான் அந்த கலர் ஸ்கீமும் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கலர் ஸ்கீமை பார்த்து அடிச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேறு கலர் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டப்படி எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். இது வந்து பிளாக்கும் கிரே மட்டும்தான் வரும், வேறு கலர் வராது. டேப்பில் பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கிளியராக அடிச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் ஓட்டை அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா டார்க்காக அடிக்குங்க. அடிச்சுட்டு காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம சிலட்டை பிச்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக விழுந்துருக்கு, அதாவது ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். சாதாரண ப்ரெஷ்ஷை வச்சு அடித்தோம்னா கூட என்ன அடித்தாலும் அது ஒரு திப்பியாக தெரியும். இது வந்து அப்படி தெரியாது, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். பிளாக்கு, அப்புறம் கிரே 2, கிரே 3ன்னு சொன்ன பாருங்களா. அந்த கிரே 1னா வந்து கொஞ்சம் டார்க்கான கிரே 2னா அதோட கொஞ்சம் லைட்டு, கிரே 3னா அதோட கொஞ்சம் லைட்டு. இப்போ வந்து பொட்டுக்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அப்புறம் அதோட ஸ்கெட்சுக்கு வந்து புருவத்துக்கும் ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. மீசைக்கும் ஃபுல்லாக பிளாக் கலரு. அப்புறம் இந்த கீழே இருக்க கண்ணு கீழே 2 இது மாதிரி இருக்கும், அதுக்கும் பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிச்சு, பெயிண்டிங் வந்து கட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் 3D ஆக்கணும். இப்போ 3D ஆக்கிறதுக்கு நம்ம கார்ட்போர்டை வச்சு ஒட்டிடுவோம் முண்டாஸ் பின்னாடி. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அந்த முண்டாஸை வச்சு அந்த கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் கார்ட்போர்டை கட்டரை வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணும்போது டபுள் லேயர் கார்ட்போர்டு யூஸ் பண்ணுங்கள், சிங்கிள் லேயர்னால் உங்களுக்கு 3D தெரியாது. இப்போ நம்ம முண்டாஸுக்கு இந்த 3D எஃபெக்ட் கொடுக்குறது கார்ட்போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கார்டை வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒட்டினா தான் அது நல்லா தெரியும், இல்லாட்டி ஒரு மாதிரி மேடு பள்ளமாக தெரியும். நீங்கள் இந்த கார்டு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ட்டை வந்து ரஃப்பாக இருக்க சைடில் வந்து வரைஞ்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக இருக்க சைடில் வந்து பெயிண்ட் கரெக்டாக உழுவாது, அதனால் ரஃப்பாக இருக்க சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்டை வந்து மீசைக்கு மட்டும் ஒட்டும், மீசைக்கும் பொட்டுக்கும் மட்டும் அடுத்து கார்ட்போர்டு வைங்க. கண்ணுக்கு வந்து உள்ளே இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முண்டாஸ்க்கு பண்ணிட்டேன். அப்புறம் மீசைக்கும் 3D எஃபெக்ட் பண்ணியிருக்கேன், கார்ட்போர்டு ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த பொட்டுக்கும் ஒட்டியிருக்கேன். இப்போ கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கு கீழே இருக்க 2 பகுதிக்கும் ஒட்டவே இல்லை. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இப்போ டபுள் சைட் டேப் வச்சு தான் செவுத்தில் ஒட்ட போகிறோம். உங்கள் டபுள் சைட் டேப் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு பெரிய சைஸ் ஃப்ரேம் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக ஒட்டிடுங்க. இது வந்து செவுத்துக்கு மேலே 3D தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ டபுள் சைடு டேப்பை எடுத்துக்கிட்டு பின்னாடி உங்களுக்கு தேவையான இடத்துல ஒட்டிக்கோங்க. சும்மா நிறைய இடத்துல போட்டு விட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சும்மா ஒரு 2 இடத்துல ஒட்டிக்கோங்க. அப்புறம் கண்ணு கீழே இருக்க பகுதி வந்து நீங்கள் டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா சின்ன பீஸாக இருக்கனால டபுள் சைட் டேப் அந்த இடத்துல ஒட்ட முடியாது. மீசைக்கெல்லாம் ஒன்று இருந்தாலே போதும். இப்போ வந்து நான் செவுத்தில் கரெக்டாக ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ முண்டாசு கீழே கொஞ்சம் இறக்கி பொட்டு ஓட்டிருங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அதுக்கு நடுவில் வந்து கண்ணு, அது கொஞ்சம் கீழே வந்து மீசை ஓட்டிருக்குங்க. இதை வந்து உங்கள் வீட்டில் ஒட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.